தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய பழைய இது எல்லாத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு. அதுக்கு திமுக என்ன ரியாக்ட் பண்ண போனது அப்படின்றது தான் அடுத்த விஷயம். நேரு அவர்கள் வந்து நகராட்சி நிர்வாகத்துறையில் அந்த பணி நியமனத்தில் சில முறைகேடு பண்ணியிருக்கான்ற மாதிரி இடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? ஸோ இந்த தேர்தல் நேரத்தில் இது வந்து இது அரசியல் பழிவாங்கலாகவும் பார்க்கலாம். இதில் என்னென்னா வெறும் இப்போ நேருவோடு நின்றுடுமானா இல்லை, கூடிய விரைவில் பல அமைச்சர்களுடைய இதுக்குள்ளே வரும். இதுக்கு முன்னாடி வந்து இடி இந்த அமைச்சர் மேலாம் ரைடு பண்ணி அவங்களோட குற்றத்தை வந்து வெளியில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். ஆனால் எலெக்ஷன் டைமில் அவங்க குற்றமே செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரைடில் நடக்கிறப்போ ஒரு அனுதாபம் தானே சார்? கண்டிப்பாக ஒரு அனுதாபன்றதை விட இந்த இடி கேஸில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரையும் சேர்க்குற அளவுக்கு இருக்கவும் தயாராக இருக்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன். எந்த வகையில் சொல்கிறீங்க? சில பரிமாற்றங்களில் வந்து டிஎம்கே ஐடி ஒர்க்கிங் ஃபயர்வால்னா டிவிகேவோட வர்ச்சுவல் வாரியர்ஸ் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். வர்ச்சுவல் வாரியர்ஸ் விசஸ் ஃபயர்வால் இப்படி தான் நடக்க போகுது. இல்லை சார், இவங்களை எப்படி சார் இவங்க காசு கொடுத்து ஒரு ஐடி விங் பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க நேச்சுரலாக டிவிகே மாதிரி கட்சிக்கு வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி சார் கம்பேர் பண்ணலாம்? சொல்கிறேன், காசு கொடுத்து பண்ணுறதுன்றது தனி, டிவிகேவும் தனியாக இதுக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க வந்து அந்த கண்டென்ட் பண்ணுறதுன்னு தனியாக இருக்காங்க. அதிமுகலையும் இருக்காங்க, பிஜேபியில் இருக்க எல்லாத்துலேயுமே இருக்காங்க. இது மீறி டிவிக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றது இண்டிவிஜுவல். எடப்பாடி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலையே பண்ணலை, ஓகேவா? திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்கிறாரு. இங்கே ஏற்கனவே அவங்க வெற்றி கூட்டணியாக இருக்கிற ஒரு கூட்டணியில் தேமுதிகன்ற ஒரு கட்சியை இணைக்க பார்க்குறாங்க. நீங்கள் என்ன மெனக்கிட்டீங்க? தேமுதிகவை நீங்கள் எடுக்க முயற்சியே பண்ணலை, அப்புறம் எப்படி இருக்கும்? நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிகே டாக்ஸ் நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் திரு சிகே அவர்களோடு சமூக நிகழ்வு மற்றும் அரசியல் நிகழ்வு குறித்து பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு கொடுத்துருக்கு. என்னன்னா, அமைச்சர் நேரு அவர்கள் வந்து அவருடைய துறை நகராட்சி நிர்வாகத்துறையில் அந்த பணி நியமனத்தில் சில முறைகேடு பண்ணியிருக்கான்ற மாதிரி இடி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கு. பல முறை லெட்டரும் எழுதிருக்காங்க, அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கன்ட்டு. இப்போ வந்து உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லிருச்சு, அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியே ஆகணும்ட்டு. அவர் தரப்புல இருந்து என்ன சொல்றாருன்னா, நான் நிரபராதி, இதை நான் ஃபைட் பண்ணி நான் வருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள்? கண்டிப்பாக அவர் ஃபைட் பண்ணி வருவார். பட் இப்போ இருக்கிற ஆதாரத்தை மேற்கொண்டு தான் நீதிமன்றம் வந்து இது பண்ணணும், ஃபைல் பண்ணுங்கள், ஏன் பண்ண மாட்டேறீங்கன்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. சரி, இந்த மாதிரியான ஃபேஸ் வந்து ஆல்ரெடி இந்த 2G இஷ்யூ வரும்போதும் நடந்தது. இவ்வளோ பெரிய இருந்தும் ஏன் இதை வந்து நீங்கள் கொண்டு வரல, இன்னும் ஏன் இதை வந்து பதிவு பண்ணலன்னா, அப்போ பதிவு பண்ண அதுக்கப்புறம் என்கொயரி இந்த மாதிரி போச்சு. ஸோ இந்த தேர்தல் நேரத்தில் இது வந்து இது அரசியல் பழிவாங்கலாகவும் பார்க்கலாம். அதே நேரத்தில் இது வந்து உண்மை இத்தனை நாள் டிலே பண்ணது இன்றைக்கி வந்து அவங்களுக்கு விடியதுன்னு நம்ம பார்க்கலாம். முன்னாடியே பதிவு பண்ணியிருந்தா கூட என்கொயரி பண்ணுறோம், அதை பண்ணுறோன்னு ஏதாவது தள்ளி தாழ்த்திருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, இடி ஆதாரத்தை சமர்ப்பித்து தான் கோர்ட்டில் வந்து இதை வந்து ப்ரூவ் பண்ணி பண்ணணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதை தான் கோர்ட்டும் ஆர்டராக கொடுத்துருக்கு. இதில் என்னென்னா வெறும் இப்போ நேருவோடு நின்றுடுமானா இல்லை, கூடிய விரைவில் பல அமைச்சர்களுடைய இதுக்குள்ளே வரும். திரு துரைமுருகன் இப்போ உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன், அப்படியே ஹாஸ்பிட்டலைஸ்டாகவே காட்டுறதுக்கான காரணங்களும் வரும். நாங்கள் வந்து உடம்பு சரியில்லை, நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டேன்ற மாதிரியான காரணங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி சில அமைச்சர்கள்லேயும் வரலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 5லேருந்து 6 அமைச்சரை வந்து இந்த தேர்தல் நேரத்தில் அவங்களுடைய பழைய இது எல்லாத்தையும் வந்து எடுக்கிறதுக்கு தயாராக இருக்காங்கன்னு. அதுக்கு திமுக என்ன ரியாக்ட் பண்ண போனது அப்படின்றது தான் அடுத்த விஷயம். ஸோ இதை வெப்பனாக எடுக்க சொல்லி இந்த பக்கம் அதிமுகவின் எடப்பாடி தான் வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்கிறதா நம்மளுக்கு ஒரு தகவல் இருக்குது. அப்படி அது வந்து உண்மையாகும் பட்சத்தில் உளவுத்துறை மூலமாக முதலமைச்சருக்கு அது கன்ஃபார்ம் ஆகுதுன்னா, முதலமைச்சர் கொடநாடு மேட்டரை கையில் எடுப்பாரா? அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மேலே இருக்கிற கண்டென்ட்டை அவங்க லைவ் பண்ணுவாங்களா? இதில் என்னென்னா, இங்கே இருக்க அரசாங்கத்தால் அதை வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னா, இந்த தேர்தல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துச்சுன்னா அது தன்னிச்சையான மேட்டராக இருக்கும். அப்போ அந்த இடத்துல திமுகவுக்கு ஆனஸ்டான லாயலான அதிகாரியை வச்சு தான் அதை பண்ண முடியும். ஸோ முன்னாடியே அந்த மாதிரி ஏதாவது அவங்க அசைன் பண்ணுறாங்களா, டைரக்ஷன் கொடுக்க போகிறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கலாம். ஏற்கனவே அதிகாரிகள்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாங்களே சார் எலெக்ஷன் கமிஷன்? நீ ட்ரான்ஸ்ஃபர் இதுக்கு கேஸு இந்த கேஸுக்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர்ஸ்க்கும் சம்மந்தம் இல்லையே. நீங்கள் ஒரு டிவிஷனில் இருக்கிறவங்க மாறுறதுன்னு இருக்கும். லாங் டேர்மாக ஒரு கேஸ் இருக்குது, ஒரு கொலை கேஸு, ஒரு இந்த கேஸெல்லாம் வந்து அந்த பெஞ்சோ இப்போ ஏற்கனவே விசாரிக்க அதிகாரியை மாற்றணுன்னெல்லாம்
ஆர்டர் கிடையாது, இதில் கிடையாது, தேர்தல் ஆணையத்தில் கிடையாது. அரசாங்கம் தான் அவங்க சரியாக பண்ணலன்னா மாற்றலாமே தவிர இது வாய்ப்பில்லை. ஸோ அவங்க ஏதாவது ஸ்ட்ராங்காக வச்சுருந்து அவங்க கவுண்டர் கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரியான இதை வந்து திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபேஸ் பண்ணுறது வந்து திமுகவுக்கு ப்ளஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக அதை தான் கேட்க வரேன். ஏன்னா இப்போ ஆட்சி கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு சார். இதுக்கு முன்னாடி வந்து இடி இந்த அமைச்சர் மேலாம் ரைடு பண்ணி அவங்களோட குற்றத்தை வந்து வெளியில் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வேற விஷயம். ஆனால் எலெக்ஷன் டைமில் அவங்க குற்றமே செஞ்சிருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ரைடில் நடக்கிறப்போ ஒரு அனுதாபம் தானே சார் கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு அனுதாபன்றதை விட சிறுபான்மையர் ஓட்டினுடைய கன்சால்டேஷன் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ டிவிகேக்கு நம்ம போகும்னு நினைக்கிற ஓட்டுகளை திருப்பி ஸ்ட்ராங்காக திமுக பக்கம் திருப்பறதுக்கு இது வாய்ப்பாக இருக்குமா? ஸோ இந்த ட்ரெண்ட் திருப்பி இப்படி இங்கே போகுதுன்னு தெரிஞ்சால் திருப்பி இவங்க என்ன பண்ணுவாங்க, டிவிகேக்கு விஜய்க்கும் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த டைலமோலியே வச்சு இந்த குழப்பத்தில் இந்த தேர்தலை கொண்டு போவாங்க தேர்தல் தேதி வரைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை பொறுத்து இருந்து பார்க்க வேண்டிய விஷயந்தான். இதில் வந்து திமுக என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்றதை பொறுத்து தான் நம்ம அடுத்த டைரக்ஷன்ஸை பற்றி யோசிக்க முடியும். இப்போதைக்கு திமுகவுடைய அமைச்சர்கள் மீது வழக்குகள் பதிவு பண்ணுறதுக்கும் இருக்குது. இந்த இடி கேஸில் முதலமைச்சரும் துணை முதலமைச்சரையும் சேர்க்குற அளவுக்கு இருக்கவும் தயாராக இருக்கிற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன். எந்த வகையில் சொல்கிறீங்க? சில பரிமாற்றங்களில் வந்து இவங்க பேருக்கு, அதாவது இவங்களில் டைரெக்டாக இன்வால்வ் ஆகாமல் பார்ட்டி ஃபண்டுன்ற கான்செப்டில் சில விஷயங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி எழுதியிருக்க சில தரவுகள் இருக்கிறதா இடி சைட்லேருந்து சொல்கிறாங்க. அவங்களே கசிய விடுறாங்க இது வெளியில். இது வந்து இல்லாமல் இந்த மாதிரியான செய்திகள் கசிய விடும் போது என்னென்னா முதலமைச்சருக்கே இமேஜை டேமேஜ் பண்ணுறதுக்காக கசிய விடுறதாகவும் இருக்கலாம். சரி, அவங்க மேலே அதுக்கு எவிடன்ஸ் இல்லாமையும் இருக்கலாம். செய்தியாக கசிய விடும்போது இது வந்து அவங்கள ஒரு இமேஜை பாதிக்குன்ற மாதிரியும் இருக்கும். ஸோ இது அப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். ஏன்னா சார் இன்னொரு விஷயம் கூட இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார். என்னன்னா அமைச்சர் கே நேருக்கு வந்து 41 தொகுதிகள் வந்து திமுக தரப்புல இருந்து பொறுப்பாளராக போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து டேமேஜ் பண்ணுறதுக்காக இந்த ரெய்டெல்லாம் நடக்கும். நான் அதான் சொன்னேன், இந்த 6 அமைச்சர்களில் இந்த மாதிரி பொறுப்பாளர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். பாலாஜி, ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன் போன்றவர், இந்த மாதிரியான எல்லா முக்கியமான ஆட்கள் மேலேயும் தான் இது இருக்கும். யார் மெயினாக பவராக இருக்காங்களோ அவங்க தான் இதை தாக்கப்படுவாங்கன்னு. பட்டு இது இவ்வளோ தெரிஞ்ச திமுகவுக்கு அதுக்கு ஆல்டர்னேட் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ திமுகவுக்கும் கேடர்ஸ்ன்றது எப்போவுமே பவர்ஃபுல். இவங்க செய்கை மட்டும் காட்டி இவங்க ஆஃப்லைனில் வச்சுட்டு கூட அதை செய்ய இவங்களால முடியும். ஸோ அது வந்து நம்ம இது பண்ணலாம். இப்போ கே நேரு இல்லைன்னா அன்பில் மகேஷ் இருக்காப்புல. ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு ஆல்டர்னேட் ஆல்ரெடி ரெடியாக இருக்காங்க. ஸோ அதுக்கு எல்லாமே தயாராக தான் திமுக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இதெல்லாம் கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் என்ன நடக்குதுன்னா திமுகவுடைய ஐடி விங் மாநாடு நடந்துச்சு சார். அதுக்கு என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா ஃபயர் வால் அப்படின்ற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே கவுண்டர் பண்ணுறதுக்கு தான் இது எல்லாமே ரெடியாக வச்சுருக்காங்களா சார் இப்போவே? அது மாதிரி அவதூறுலாம் வரும், அதுக்கு எல்லாமே நீங்கள் தயாராக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம். இப்போ என்னென்னா ஐடி விங்கை பொறுத்த வரைக்கும் டிவிக்கே வந்து தன்னெழுச்சியான இது நம்ம பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா இடத்துலையும். அதுக்கடுத்து அண்ணாமலைக்கான ஒரு பவர் இருக்குது. நார்மலாகவே இண்டிவிஜுவல்ஸாகவே சப்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஐடி விங்குன்னு இல்லாமல் டைரெக்டாக சப்போர்ட்டர்ஸு நிர்வாகியாக இல்லாமல் வெளியிலேருந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்ற மாதிரியும் இந்த மாதிரி யாருவங்க இருக்காங்க. அதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு தான். ஸோ இவங்க அதை வந்து ஸ்ட்ராங்காக இன்னும் எடுக்கிறாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஐடிடி இதில் இந்த கேம்பெயின் இந்த மாதிரி விஷயத்துக்காக அலர்ட் பண்ணியிருக்கிறதா நமக்கு தெரிஞ்ச சோர்ஸு மூலிமா தெரிய வருது. ஸோ அவங்க கொஞ்சம் பவர்ஃபுல்லாக வராங்க. அப்போனா அதுக்கேற்ற மாதிரி எதிர்க்க இருக்கவங்களாம் என்ன ரியாக்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா மாநாட்டிலே திரு உதயநிதி அவர்கள் சொல்கிறார், அவதூறுகள்லாம் நீங்கள் வந்து தவிடுபடி ஆக்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி விங் வந்து டிஎம்கேயோட ஐடி விங் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அடுத்து திராவிட மாடல் 2.0க்கும் நீங்கள் தான் வந்து முக்கியமான ஆளாக இருக்க போகிறீங்க. இதில் என்னென்னா தேவா, என்ன தான் தப்புன்னு சொல்லி எவ்வளோதான் வெளியே நீ சொல்லிட்டு இருந்தாலும் இப்போ தேவாவை நம்புகிறவங்க தேவாவுக்கு தான் நம்புவாங்க. நான் தேவா தப்புன்னு சொல்லி சொன்னால் கூட தேவாவுடைய நம்பிக்கையான பாபுவோ ஹாரியோ வந்து தேவாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எதிர்ப்பு இது அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. இதை வந்து வேணுக்குனே பண்ணுறாங்க அப்படின்னு தான் தொண்டர்களும் நிர்வாகிகளும் நினைப்பாங்க. ஸோ அது திமுகக்கு எப்பவுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. அந்த கன்சால்டேஷன் பண்ணுறதில் ப்ளஸ்ஸாக தான் இருக்குது. பட் இந்த விஷயம் வந்து எப்படி பார்க்குறதுன்னா கன்சால்டேஷனுக்கு மேலே
டிவிக்கோட இம்பேக்ட் எந்த அளவுக்கு இவங்களுக்கு இருக்க போகுதுன்றதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட்ஸ்குள்ளே அது பிரதிபலிக்கும். இல்லை சார், நம்ம இந்த ஃபயர் வால் பற்றி பேசிட்டு இருக்கோம். டிஎம்கே ஐடி வரைக்கும் ஃபயர் வால்னா டிவிக்கேவோட வர்ச்சுவல் வாரிசுன்ற நம்ம ஏற்கனவே இருக்கும், நம்ம நிறைய பேசிக்கிட்டே இருக்கோம். சார் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் விசஸ் ஃபயர் வால் தான் இப்படி தான் நடக்க போகுது. இல்லை சார், இவங்க எப்படி சார் இவங்க காசு கொடுத்து ஒரு ஐடி விங் பண்ணுறதுக்கும் ஒருத்தவங்க நேச்சுரலாக டிவிக்கே மாதிரி கட்சிக்கு வந்து வர்ச்சுவல் வாரிஸ் எப்படி சார் கம்பேர் பண்ணலாம்? சொல்கிறேன், காசு கொடுத்து பண்ணுறதுன்றது தனி, டிவிக்கேவும் தனியாக இதுக்குன்னு ஒரு டீம் செட் பண்ணியிருக்காங்க. சரி, அவங்க வந்து அந்த கண்டென்ட் பண்ணுறதுன்னு தனியாக இருக்காங்க. அதிமுகலையும் இருக்காங்க, பிஜேபியில் இருக்க எல்லாத்துலேயுமே இருக்காங்க. இது மீறி டிவிக்கேக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ன்றது இண்டிவிஜுவல்ஸ். அதை தான் நான் அவருக்கும் அண்ணாமலை அவருக்குமான மோடிஜி இவங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் வந்து பிரதமர் மோடிக்கும் இதெல்லாம் வந்து இதுவாக இருக்கும், இண்டிவிஜுவலாக பண்ணுறவங்க. இப்போ நீங்கள் வந்து மோடியோடைய ஆதரவாளராக இருக்கலாம், நான் அண்ணாமலை ஆதரவாளராக இருக்கலாம். நம்ம வந்து இது அவங்கள பற்றி நமக்கு இண்டிவிஜுவலாக தோணும் போது நம்ம பதிவு பண்ணுவோம், நம்ம ஷேர் பண்ணுவோம், நம்ம ஒரு கண்டென்ட் இந்த மாதிரியான நேச்சுரலாக நடக்கிறது டிவிக்கேக்கு இருக்குது. அதே மாதிரி திமுகவுக்கும் கொஞ்சம் இருக்கும். ஸோ நம்ம அதை இக்னோர் பண்ண முடியாது. ஓகேவா? அந்த இக்னோர் இது இல்லாமல் நான் இந்த இடத்துல இதை மீறி சொல்கிற விஷயம் என்னென்னா, திமுகவோ சார்பு இருக்கவங்களுக்கு இது உதவுன்றேன். அவங்கள மேனிப்புலேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவங்க ஐடிவிக்கு வேலை பார்த்தாலே போதும். சரி, நீங்கள் போகிற கருத்து திமுக காரனை பாதிக்காமல் இருக்கணும், அவங்க மேனிப்புலேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும் இவங்க யூஸ் பண்ணாலே தக்க வச்சுக்கிற விஷயம் பண்ணிட்டாலே இவங்க பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. ஸோ இவங்க அந்த விஷயத்துக்குள்ளே தான் ப்ளே பண்ணுறாங்கன்றதை நான் பார்க்குறேன். சார், வர மார்ச் 1 விஜய் அவர்கள் மாவட்ட செயலருக்குலாம் ஒரு முக்கியமான அறிவிப்பு கொடுத்துருக்காராம். என்னன்னா, எல்லா தொகுதிகளிலும் செயல் வீரர்கள் கூட்டம் நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ரொம்ப இதுக்கப்புறம் தீவிரமாக இறங்குங்கன்னு சொல்லிட்டாரா சார்? எப்படி சார் இருக்க போகுது? இதுக்கப்புறம்லாம் அவங்க ஏற்கனவே இறங்குறோம், பட் லேட்டாக இருந்தாலும் இதுக்கப்புறம் வந்து இந்த செயல் வீரர் கூட்டங்கள் 10 நாள் நடக்கும். அதுக்கப்புறம் பிரச்சாரங்கள் தான் நடக்க போகுது. ஏன்னா 6ஆம் தேதி 7ஆம் தேதி தேர்தல் வந்துடும், அறிவிப்பு வந்துடும். நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து 10-15 நாட்குள்ளே வேட்புமனு தாக்கல், வேட்பாளர் அறிவிப்பு, ஃபைனல் இது லிஸ்டெல்லாம் வரும். அது ரெடி ஆயிடுச்சா? ஆமாம், இதுக்கெல்லாமே இவங்க இது பின்னாடி போடுறதெல்லாம் நிறையா இருக்கும். ஸோ இன்னொன்று, இவங்க வந்து அட்வொகேட் விங்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்க வேண்டிய இன்னும் எனக்கு தெரிஞ்சு டிவிக்கில் இந்த அட்வொகேட் விங்கை பற்றி டிஸ்கஷன் பண்ணாங்கன்ற ரொம்ப நாளுக்கு முன்னாடி பண்ணதான் இருக்குது. இப்போ இதுக்கு பண்ணாங்களான்னு எனக்கு தெரில. அவங்க ஐடி விங் தயாராக இருக்கணும், அவங்களுடைய சப்போர்ட் கேடர்ஸ்ன்னு தனியாக வைக்கணும். ஏன்னா நான் தேமுதிகவுடைய ட்ராவலில் பார்த்ததுனால அவர் பாதிக்கப்பட்ட போது 3 வருஷம் கழித்து தான் இது வந்து திருப்பி அவங்க வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செட் பண்ணாங்க. இவங்க டே 1லேயே இதை செட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, ஏன்னா விருப்ப மனு தாக்கலில் எந்த மிஸ்டேக்கும் எந்த பிழையும் இல்லாமல் இருக்கணும், அது ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கணும், மாற்று வேட்பாளர் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும், இவங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டாகவும் இருக்கணும். இது எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் இவங்க ஸ்ட்ராங்காக ஒரு கேடர்ஸை செட் பண்ணி எல்லா விங்கையுமே ஆக்டிவேட் பண்ணி வைக்க வேண்டிய கண்டிஷன் டிவிகேக்கு இருக்குது. ஏன்னா இது வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நேச்சுரலாகவும் ஏற்கனவே இருக்குது. ஸோ இவங்க தான் இந்த இடத்துல பண்ண வேண்டியது. இதெல்லாம் அவங்க ஸ்ட்ராங்காக எடுத்து பண்ணாங்கன்னா இன்னும் இவங்க வந்து இந்த விஷயத்தை பேஸை இன்னும் ஸ்ட்ராங்காக அமைக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து தாவேக்காவை வழி நடத்தக்கூடிய இடத்துல வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் முக்கிய பங்கு வகிப்பார்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக அவருடைய இன்புட்ஸை எவ்வளோ இவங்க எடுக்கிறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டிவிகேக்கு வந்து நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தல் களம் இவங்களுக்கு புதுசு. தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்காக நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து ஆதவர்ஜன் உதவினாலும் களம் அப்படின்றது வந்து அடிமட்டம் வரைக்கும் இருக்குது. பேப்பர் ஒர்க்கு ஒரு ப்ரூவன் டேட்டா சயின்ஸுன்னு சொல்கிறோம், அதுதான் வந்து ஆதவர்ஜனம் பண்ணுற விஷயம். அந்த சயின்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற இடத்துல இருக்கிறவங்க அடிமட்ட மக்கள் லெவலில், அந்த இடத்துல இருக்கிற ஆள் தான் வந்து திரு செங்கோட்டையன் போன்றவர்களுடைய இன்புட் தேவைப்படும். ஸோ அவங்க 2 பேர் அதை கரெக்டாக ஆக்டிவாக பண்ணிட்டாங்கன்னா போதும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த் அவர் வந்து நிர்வாகிகளை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும், ஏன்னா அவர் ஆல்ரெடி அதை ரொம்ப நல்லா பண்ணதை மட்டும் அதுக்குன்னா அந்த இடத்துல மட்டும் அவரை பவர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்துலையும் இவங்களை கொஞ்சம் இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணாச்சா இவங்களுக்கு அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கடலூரில் வந்து தாவேக்காவுடைய ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு சார் நேற்று. அங்கே வந்து திரு ஆதவர்ஜுனன் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வந்து முதல்வர் திரு ஸ்டாலின் பண்ணவே மாட்டார், பல மாநிலங்களில் பண்ணிட்டாரு, ஏன் இங்கே தமிழ்நாடு வந்து தயங்குது, எல்லாத்துக்கும் மத்திய அரசையே கை காட்டிக்கிட்டு இருக்காங்களே, அவங்க தான் பண்ணணும்னு சொல்கிறாங்களே, இவங்க வந்து ஏன் பண்ண மாட்டாங்கன்ற அந்த கேள்வி எழுப்பியிருக்காரு. உங்களுடைய மற்ற மாநிலத்தில் இருந்தாலும் யார் பண்ணா? அந்தந்த அரசு, பீகார், ஆமாம் மாநில அரசு தான் பண்ணாங்க. இவங்க அதை பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை. ஒன்று, அது வந்து பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நம்மளும் இருக்கிறோம். இப்போ எஸ்ஐஆர் எப்படி நடந்ததோ அந்த மாதிரி இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே வந்து அது ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா
யாருக்கு எந்த சமம் சரி சமம்ன்ற விஷயங்கள் வந்து வெளியே தெரிஞ்சால் அதை வச்சு இவங்களால அரசியல் பண்ண முடியாதுன்றதுனால தான். இங்கே இது திமுக அல்ல அதிமுக வந்தாலுமே இது நடக்காது. இல்ல அவங்களும் இதை பத்தி வாய் திறக்க வாய் மாட்றாங்க. திறக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதுதான் இவங்க ஒரு பிம்பம், ஒரு Base. மாயையை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த மாயக்குள்ளேயே எல்லாரையும் ட்ராவல் பண்ண வச்சுட்டு இருக்காங்க. இது வந்ததுன்னா அது உடஞ்சிரும். ஸோ அதை வந்து இப்போ இப்போ என் மேடையில் பேசுகிற ஆதவ அர்ஜுனா அவர்கள் இவங்க இன்கேஸ் இவங்க ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் இதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறதுக்கு அவங்க கொண்டு வர்றாங்களான்றதை நம்ம பொறுத்து இருந்து இல்ல பார்க்கலாம். அவர் விக்ரவாண்டி மாநாட்டிலே திரு விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு சார். சொல்லியிருக்காங்க. அழுத்தங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. சரி, அவங்க வெற்றி வாய்ப்பு எந்த பிரிவினர்கிட்டேருந்து வருது, எந்த ஜாதியினர் அதிகம், இதெல்லாமே ஒரு நாளைக்கு பேசும் பொருளாக இருக்கும். ஸோ இவங்களை சப்போர்ட் பண்ண ஸோ இது எடுக்கிறதுனால அவங்களுக்கு எதாவது இம்பேக்ட் பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னா அதை அவங்க விடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் அரசியல் பேச்சு. நான் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்போ எஸ்ஐஆரோ XYZக்குள்ளே நான் வரவே நான் அதுக்குள்ளே என்னுடைய பதிவு என்றைக்குமே இருக்க போகிறதில்ல. எந்த நம்மளுடைய வேண்டுகோள் என்னவாக இருக்கும்னா வளர்ச்சிக்கானது என்ன ஈக்குவலைஸ்டான இது. இப்போ நான் தான் சொன்ன மாதிரி சந்திரபாபு நாயுடு அவருடைய நம்ம கோடிட்டு காட்டின மாதிரி டெக்னாலஜியும் அக்ரிகல்ச்சரும் ஈக்குவலாக வளர்க்குறதுக்கு என்ன. அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற நம்ம சைனாவில் என்ன சொல்லுவோம், வீட்டுக்கு வீடு தொழில் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம கட்டமைச்சிருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஊரில் வீட்டில் யாராவது ஏதோ ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி இன்றைக்கி இருக்க இந்த யூடியூப் இன்ஸ்டா கலாச்சாரத்தில் அது கொஞ்சம் வளர்ந்துட்டு வருது. அதுக்கு இந்த அரசாங்கங்கள் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்கள வந்து என்ன ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி ஸ்கில் டெவலப்மெண்ட் என்ன, இந்த கேட்டகரியெலாம் இவங்க என்ன பண்ண போகிறாங்க, இதுதான் நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன். இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இவங்க அறிக்கையிலையோ இவங்களும் கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் பார்ப்போம். சார் திமுக சார்பாக ஒரு வழியாக அந்த கூட்டணி கட்சிகளோட பேச்சுவார்த்தை நடத்த ஒரு குழுவை அமைச்சிட்டாங்க சார். திரு டிஆர் பாலு அவர்கள் தலைமையில் ஒரு 6 பேர் அமைச்சிருக்காங்க சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரு இருக்காரு, MRK பன்னீர்செல்வம் இருக்காங்க, திருச்சி சிவா இருக்காங்க, இன்னொரு 3 பேர்லாம் இருக்காங்க சார். அதே மாதிரி மதிமுக சைட்லேயும் வந்து பேச்சுவார்த்தை குழுக்கெல்லாம் அமைச்சிட்டாங்க. எவ்வளோ சீட்டு கொடுக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க சார் திமுக இந்த வாட்டி கம்மியான சீட்டில் தான் நிற்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிப்படுது. இல்லை தேவை அவங்க வந்து மேக்ஸிமம் அந்த சீட்ஸ் எவ்வளோ நிற்கணும்னு நினைக்கிறதா நிற்பாங்க. போன தேர்தலில் நின்ன அளவுக்கு குறையாமல் நிற்க தான் அவங்க ட்ரை பண்ணுவாங்க. இப்போ தேமுதிகவுக்கு சீட்டு ஒதுக்குறது காங்கிரஸ் பேஸ் பண்ணி ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு நம்பர் இருக்குது. சப்போஸ் காங்கிரஸ் இல்லைன்னா அதை ரிவைஸ் பண்ணி கொடுக்குற ஒரு நம்பர் இருக்குது. அது முதல்ல தெரியணும். அது இந்த மாதம் கடைசி வரைக்கும் ஆகிடும். எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸுடைய ஃபைனல் இது இந்த 24ஆம் தேதி திருமதி சசிகலா அவர்களுடைய அறிவிப்பு இருக்குது. அதே நாள்லையோ இல்லை அதுக்கு மறுநாளோ ஓபிஎஸ் வந்து திமுகவில் இணைகிற செரமனி நடக்கலாம். ஸோ இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் இவருக்கு ஒரு தைரியம் வந்ததுன்னா காங்கிரஸ் வேணான்ற முடிவுக்குள்ளேயே வரலாம். நீங்கள் இப்போ ஓபிஎஸ் ஆதரவாளர் சட்டசபையில் பேசினதை பார்த்துருந்தீங்கன்னா கூட அப்போது முதலமைச்சர் MK ஸ்டாலினுடைய ஆட்டிடியூட் பார்த்தீங்கன்னா நான் இப்போவே ஜெயிச்சிட்டேன்டான்ற ஸ்டைலில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய இந்த தோனி இது வரைக்கும் யாருமே பார்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பிலீவாக, ரொம்ப நூக்கன் கார்னர் வரைக்கும் இறங்கி இந்த விஷயத்த பண்ணுறாங்க. இங்கே இருக்கிற ஆப்போசிட்டில் எல்லாமே நெரேட்டிவ் செட் பண்ணுறது ஏதாவது ஒன்றுன்னா இதுக்குள்ளேயே தான் போயிட்டுருக்காங்களே தவிர இதுவாக இல்லை. ஸோ காங்கிரஸ் போகும் பட்சத்தில் ராமதாசன் போட்டால் இவங்களுக்கு இன்னும் 5-10 சீட் எக்ஸ்ட்ரா திமுக நிற்பாங்களே தவிர குறைய வாய்ப்பு இல்லை. ஸோ இதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ள இது எல்லாமே கிளியர் ஆயிடும். எப்படி சார் ஓபிஎஸ் வந்து 2 வாட்டி 3 வாட்டி சிஎம்மா இருந்திருக்காரு ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல, எப்படி சார் இப்படி வந்து புகழ முடியுது ஸ்டாலின் அவர்கள்? சரி, நான் கேள்வி கேட்குறேன்ப்பா, நீங்க அதை பதில் சொல்லுங்க. அரசியல் நான் ஏற்கனவே 100 தடவை சொல்லிட்டேன், சுயலாபம் தான் அரசியல், அரசியல் தான் சுயலாபம். ஸோ சுயலாபத்தில் ஓபிஎஸ் நீங்க இக்னோர் பண்ணி வச்சது யாரு? அதே ஏடிஎம்கே தான். நீங்க முன்னாள் அமைச்சர், இங்க அமைச்சர், முதலமைச்சர்லாம் சொல்றீங்களே, நீங்களும் நானும் தான் சொல்றேன். அது ஏன் அதிமுக காரங்களுக்கு தெரியல? அப்படிக்கையாவது உள்ளே கொண்டு வந்து அவருக்கு ஒரு மரியாதையான என்ன, இப்போ அவர் வந்து செத்த பாம்பாயிட்டாரு, ஒரு எம்எல்ஏ கொடுத்துருக்க போறீங்க, அவ்வளோதான் கண்டென்ட் உள்ள. எடப்பாடியும் சொன்னார் எந்த ஒரு பதவியும் எதிர்பார்க்காதீங்க, அதிமுகவில் இருங்க, உங்களுக்கு சீட்டு வேணா நான் கொடுக்குறேன், அவ்வளோதான் சொன்னார். அப்படி சொன்னாருன்னு எங்க ஸ்டேட்மெண்ட் இருக்கு சார்? அவர் வந்து எடப்பாடி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இப்போ ரீசெண்டாக டிடிவி இணைஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க சசிகலாவும் ஓபிஎஸும் சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டார். அது தவறாக நான் பார்க்குறேன். சரி, நான் இதுதான் சொல்கிறேன், எடப்பாடி வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான வேலையே பண்ணலை, ஓகேவா? திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் செய்கிறாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன், கிருஷ்ணசாமியுடன் பேச்சுவார்த்தை நடத்தலை.
திரும்ப சசிகலா அவங்கள கூல் டவுன் பண்ணுறதுக்கான நடவடிக்கை இல்லை. ஓபிஎஸ்ஸை இக்னோர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன சேர்த்து நீங்கள் பண்ணுவீங்க? இங்கே ஏற்கனவே அவங்க வெற்றி கூட்டணியாக இருக்கிற ஒரு கூட்டணியில் தேமுதிகன்ற ஒரு கட்சியை இணைக்க பார்க்குறாங்க. நீங்கள் என்ன மெனக்கிட்டீங்க? தேமுதிகவை நீங்கள் எடுக்க எதுவுமே முயற்சியே வேலையே செய்யல. பண்ணலை. அப்புறம் எப்படி இருக்கும்? இல்லை சார், கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ டிஎம்கே கூட்டணி கட்சிகள்லாம் வேற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க சார். இப்போ ஏடிஎம்கே பாஜக See, ஒண்ணுமே இப்போ தெரியல சார் அவங்க என்ன சார் டிடிவி பண்றாங்க. வந்து 3000, 1000, 5000 ஓட்டு வரைக்கும் இருந்த தொகுதி 30 தொகுதி 25 தொகுதின்னு பேசிட்டு இருக்கோம் தேவா. அதுக்கப்புறம் 5000, 8000, 10,000த்துக்கு மேலே போனவங்கன்னு இருக்கு இல்லையா? அந்த இடத்துல இப்போ டிடி வேலை 3000 ஃபில் ஆயிடுச்சுன்னா, தேமுதிகவில் ஒரு 3000 ஃபில் ஆயிருந்ததுன்னா நீ வெற்றிக்கு அங்கே ஒரு 10, 20 தொகுதி கிடைச்சிருக்கோம்ல. அதை நீங்கள் வெட்டிங்கல்ல. அது எப்படி? இப்போ ராமதாஸ் வேற இந்த இடத்துல இல்லை, அன்புமணி. அப்போ இவர் மாதிரி ஆட்கள் உள்ளே வச்சிருக்கணும்னு நீங்கள் நினச்சிருக்கணும்ல. நீங்கள் ஏன் அந்த தப்பு பண்ணீங்க? அப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி எடப்பாடி வெற்றி பெறதுக்கான வேலையை செய்யல, நீங்கள் இல்லவே இல்லை. கௌரவமான தோல்விக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரா? கௌரவமான தோல்வி கூட தெரியலப்பா எனக்கு. நான் இந்த இடத்துல நான் சொல்கிறத விட பிஜேபி ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணி அட்லீஸ்ட் அவங்க நிலைநிறுத்திக்கிறதுக்கான வேலையாக தான் அவங்க பார்க்கணுன்னு தான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க நல்ல குரோ ஆகி வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டாங்க. அன்புமணியும் அவருடைய நிலையை நிறுத்திக்கிறதுக்கு என்னன்னு பார்த்துக்கணும். அதிமுகவை நம்பினா வேலைக்கு ஆகாதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். தேர்தலுக்கு அப்புறம் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற கள நிலவரம் இப்படி தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இப்போ இருக்க கலவரத்து பிரகாரம் இப்போ திமுக திருப்பி அப்பர் ஹேண்டில் தான் இருக்காங்க. நம்ம சொல்கிற மாதிரி மிராக்கல் கேன் ஹேப்பன், எது வேணால் நடக்கலாம். விஜய் நடக்கலாம். இந்த மிராக்கல்ல இனிமேல் அதிமுகவும் சேர்த்துக்கலாம். சப்போஸ் அதிமுக ஜெயிக்குன்னா அது மிராக்கல். அது அவங்க வந்து உண்மையாக எதிர்கட்சி அணிந்து ஜெயிச்சாங்கலாம் நம்ம ஒத்துக்க முடியாது. அவங்க அதுக்கான எந்த செயல்பாடும் பண்ணல, எதுவுமே இல்லை. ஐடிவிங்க வச்சு இப்போ 2 வீடியோ காது குத்து இதெல்லாம் ரீச் ஆனாலும் கீழே 10 பேர் அவரையும் சேர்த்து தான் திட்டுறாங்க. நீங்களும் தாண்டா காது குத்துனீங்கன்ற ரேஞ்சுக்கு வராங்க. ஆக்சுவலாக சட்டப்பேரவையில் அவங்க கொண்டு வந்த விஷயம் நல்லா தான் இருந்துச்சு. அது ஐடிவிங்க எப்படி கொண்டு போய் சேர்த்தாங்கன்றதுல வந்து தான் ரொம்ப பின்தங்கிறாங்க. சட்டசபையில் பண்ணுறது இல்லை, எந்த அளவுக்கு தேவை? ஐடியில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ வருது, அதை வீடியோவாக எடுத்து ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல வியூலாம் இருக்குது. ஆனால் கமாண்டுக்குள்ளே பார்த்தா 50 பேர் கமாண்டில் 10-15 பேர் நீயும் சேர்த்து தான் காது குத்துறன்னு திருப்பி அவங்கள அடிக்கிறாங்க. சரி, அதாவது அவங்க கட்சி சார்பாக இருந்தாங்கன்னா கூட பரவாயில்ல, பொதுமக்கள் ரேஞ்சில் தான் வராங்க. ஸோ இது எதிர்கருத்து இருக்கும் போது அது நம்மளையும் பேக் ஃபயர் ஆக்கும் தான் இருக்குது. நான் தான் சொன்னேன், கடன் பெற்றாருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் கடன் வாங்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க. ஓகே, இப்போ அவர் சாதி வாரிக்கு எடுக்கலைன்றாங்க, நீங்கள் எடுக்கிறீங்கன்னு சொல்ல மாட்டீங்க. மக்கள் நலத்திட்டங்களில் இலவசங்களை தவிர வேறு எழுச்சியான திட்டங்கள் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. போட்டி போட்டு 2 பேரும் இலவசங்கள் தான் கொடுப்பாங்க. அதுதான் ஏதோ ஒரு தீமை தான் ஹைலைட்டாக காமிச்சிக்க போகிறாங்க. சரி கர்ம, நீங்கள் ஆட்சி வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக ஏதாவது ஒரு இலவசம் உதவுனா ஏதாவது ஒன்று பிடிங்க, ஏதாவது ஒன்றுத்த ஹைலைட்டாக மக்கள்கிட்ட ரீச் ஆகும்னு நினைக்கிற ஒரு முடிச்சுட்டு மீதி எல்லாத்தையுமே நல்ல திட்டங்களுக்காக நீங்கள் உழைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதுவும் அவங்க பண்ணல. நம்ம இது தேர்தல் அறிக்கையை பார்க்கலாம், வெயிட் பண்ணி இந்த 3 அதை பற்றி நம்ம டீகோட் பண்ணி அப்புறம் பேசலாம். அது நிறைவா ஒரு கேள்வி சார், இந்த பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் சில பேர் திமுக கண்டெய்னருக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். அது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? நம்ம இப்போதான் இவரை பற்றி பேசணும், போன இன்டர்வியூவில் செந்தில்வேலை பற்றி பேசணும். இப்போ வந்து செந்தில்வேலுமே ஒரு விஷயம், ஒரு அண்ணன் இவர் மூத்த அரசியல்வாதி நாஞ்சி சம்பத் மேலே செருப்பு வீசினாங்க. அது அவர் மேலே பட வேண்டியதில்லை. ஆக்சுவலாக இவங்க நாம் தமிழர் கட்சி பேச்சாளர் மேலே, நாம் தமிழரில் இவர் ஒரு டாக்டர் ஒருத்தர் பேசுவார். அவர் பேசின பேச்சுக்கு எதிர்த்து விசிறி இங்கேருந்து செருப்பு விசிறி அடிக்கிறாங்க. அது நாஞ்சில் அண்ணன் மேலே போய் விழுது. ஒரு அவ்வளோ பெரிய அரசியல் டிபேட். எனக்கு இந்த மாதிரி டிபேட் நடத்துறதே இனிமேல் நிறுத்தணும்னு நினைக்கிறேன். டிபேட் கூட பண்ணுங்கள். இந்த மாதிரி மக்களை உள்ளே வச்சு இந்த கைத்தட்டை வைக்கிறது ஆரவாரன்னா, தொண்டர்கள் வந்து அந்த இதை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கான ஆட்கள் இல்லை. அதனால தான் அவங்க தொண்டராக இருக்காங்க. தலைவர்கள் இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி அதை பேச்சில் வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான இது இந்த டிவி சேனல்ஸும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். ஒருத்தருடைய மேலே ஒரு செருப்பு விழுதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஆனால் அது இம்பேக்டை வேறு கிரியேட்டே ஆகலை. டிவி கேனாவது இனிமேல் இதை பார்த்தாது எடுத்து இதை பற்றி கொஞ்சம் எடுத்து பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதாவது தோழர், நீங்கள் இப்படிலாம் பண்ணக்கூடாது, நீங்கள் அமைதியாக இருங்கன்னு வந்து செந்தில் வந்து பேசுகிறாரு. நீ இதே இது அகைன்ஸ்ட் பேசுகிறீ, ஒருத்தர் எதிர்த்து பேசுனது தம்பி உங்கள் ஸ்கூலில் என்ன நீ தனாட்டை நீங்களே பேசியிருக்கீங்க. நீங்கள் கிளப்பி விட்டது தான் இன்றைக்கி உள்ள இந்த அடுத்த விஷயம் நடக்குது. அதே மாதிரி திரு ஜீவா போன்றவரெல்லாம் திமுக கூடிய போச்சு பேசின வரைக்கும் எம்ஜிஆர் படம் ஹிட்டுன்றாரு. அதுக்கப்புறம் காமராஜர் ஆதரிச்சார், நல்லா படம் ஃப்ளாப்புன்றாங்க.
எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான்யா அவர் கட்சி ஆரம்பித்து திமுகன்ற கட்சியை 13 வருஷமாக ஆட்சிக்கே வர முடியாமல் பண்ணாருன்றத ஒரு பத்திரிகையாளன்ற பேரில் நீ எப்படி பேசுகிறீங்கன்னே எனக்கு தெரியல. சரி, நீங்கள் திமுகவுக்கு தூக்கலாம். அதை நம்ம அந்த எல்லாரும் அன்பார்லிமெண்ட்ரி வேர்டாக நான் பார்க்குற அந்த சொம்பு கிம்பெல்லாம் நான் அதை பேசலை. நீங்கள் கொடி தூக்கலாம். நீங்கள் தூக்கலான்னொடனே நம்ம சொம்புன்றோன்னு நினச்சிருப்போம்னு அதை விளக்குறனால நீங்கள் ஒரு சார்பாக கட்சிக்கு கொடி தூக்குங்க. நீங்கள் அவங்க ஆதரவாளர்னு சொல்லியே தூக்குங்க. யாரும் உங்களை கேள்வி கேட்க போகிறது இல்லை. நீங்கள் பத்திரிகையாளர்ன்ற போர்வையில இதை பண்ணுறோம் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அவங்க நலத்திட்டம் கொண்டு வந்ததை இவங்க எவ்வளோ நலத்திட்டம் கொண்டு அது கம்பேர் பண்ணி கூட கம்பேர் பண்ணி பேசுங்க. நீங்கள் ஆதரவாளர்னு சொல்லி பேசுங்க. உங்களை யாருக்கு உங்கள் சட்டை பூச்சி கேட்க போகிறாங்களா? இல்லை, எல்லாரும் சுதந்திரம் இருக்கு. சரி, இப்போ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் அவர் ஆதரவாளர் தான் சொல்லிட்டு. சரியா? நீங்கள் அதுக்கு நீங்கள் அப்படின்னே பேசலாமே. இந்த ப்ரெஸ்ஸுக்காரங்க இந்த சேனல்காரங்க கூட இல்லைங்க நான் இப்படி போடுறேன்னு கூட அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வர்றது இவங்க சொல்கிறது தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச தேர்தல் நெருங்க இந்த மாதிரி டிபேட்ஸை ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா அந்த ஆதரவாளர்கள் உள்ள சேர்த்து பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஸ்டாப் ஆகும். ரொம்ப பிரச்சனையாகுது. இந்த நம்ம சைடில் இந்த மாதிரியான கலாச்சாரம் இது வரைக்கும் இல்லை. இது ஏன் சொல்ல வரோம்னா சார், ஒரு சொல்ல வர கருத்து மக்கள்கிட்ட ரீச் ஆக மாட்டேன். இவங்க சண்டை அதுதான் சொல்கிறேன். தொண்டர்களை உள்ளே வைக்கிறோம் இல்லையா, அது நெகட்டிவாக போகுது. சரி, அவங்களுக்கு அந்த எழுச்சி அவங்க ஆதங்கப்பட்டு ரியாக்ட் பண்ணிடுறாங்க. அது அவங்கள குத்தம் சொல்ல முடியாது. சரி, அவங்க களத்தில் இப்படி ரியாக்ட் பண்ணியே பழக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவங்கள கொண்டு வந்து நீங்கள் மேடைக்கில் உட்கார வச்சு கருத்தை பேச வைக்கிறது, அவங்க பேச்சாளர்ன்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் பேசுவாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கூட திமுக கூட்டத்தில் தான் பேசுவார். போய் அதிமுக கூட்டியோ பொது மேடையில் பேச முடியாது. அப்படி பேசினா எல்லாரும் தூக்கி போட்டு அடிக்க தான் போவான். ஓகேவா? அவங்கவுங்க கூட்டத்துக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ராங்காக பேசிக்க முடியும். நீங்கள் அந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது அவங்க நிர்வாகிகளை உள்ளே வைக்கிறதோ செய்கிறது தப்பு இல்லை. பட் நீங்கள் பொதுவான எல்லாரையுமே உட்கார வச்சு இந்த மாதிரி சேர்க்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் மனஸ்தாபங்கள் அதிகமாகுது. இது லா அண்ட் ஆர்டர் வரைக்கும் போகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணலான்றது தான் என்னுடைய கருத்து. நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.